character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. 10ஆம் வகுப்பு மாணவச்செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். உங்களை மீண்டும் இணைய வழி கல்வியின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் தமிழ் ஆசிரியர். உங்களுக்கு கடந்த வகுப்பில் பார்த்த பாடத்தின் தலைப்பு இயல் 4 செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் அனைத்தும் உங்களுக்கு நடத்தி உள்ளேன். நான் இதுவரைக்கும் நடத்திய அனைத்து பாடங்களையும் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே சரியாக படித்து கொள்ள வேண்டும். நாம் தேர்வு எழுதும்போது நீங்கள் வீட்டில் படித்தது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இன்று உங்களுக்கு பார்க்கும் பாடத்தின் தலைப்பு இயல் 5 இலக்கணம், அதாவது கற்கண்டு. இலக்கணம் தலைப்பு வினா, விடை, பொருள்கோள். இன்று உங்களுக்கு பார்ப்பது இயல் 5 இலக்கணம், வினா, விடைகள், பொருள்கோள். பார்க்கலாம் வாங்க உள்ளே. இப்ப கற்கண்டு, வினா, விடை, வகைகள், பொருள்கோள். இப்ப உங்களுக்கு இந்த பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களுக்கு ஒரு மதிப்பெண், அதாவது வினா எத்தனை வகைப்படும், அவையாவையும் கேட்பான். வினா 6 வகைப்படும். குறிப்பிட்டுங்க, வினா 6 வகைப்படும். அது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடை என்பது 8 வகைப்படும். இது ஒன்மா கேட்பாங்க. விடை டேஷ் வகைப்படும். அது சுட்டு, மறை, நேர், உற்றது உரைதல், உருவது கூறல், வினா எதிர் வினாவுதல், இணைமொழி விடை, இனமொழி விடை, ஏவல் விடை. அப்ப விடைகள் 8 வகைப்படும். பொருள்கோள் என்பது 8 வகைப்படும். இப்ப தலைப்பு வினா, விடை, வகைகள், பொருள்கோள். மனச்செல்வங்களே, இந்த தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு பொருத்தமானவர் என்று சொன்னால் தன்னுடைய பழந்தமிழர், தன்னுடைய பகுத்தறிவாளர் பெரியார். பெரியார் என்பவர் தன் அப்பா, அம்மா, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல், அதை அப்படியே கேட்டுக்கொள்ளாமல், அவங்க சொல்லுகின்ற ஒரு கருத்துக்கு, பொருளுக்கு ஏன், என்ன, எதற்கு, எப்படி என்ற பல வகையான வினாக்களை சேர்த்து அதற்குரிய சரியான விடைகளை கண்டுபிடிப்பதால் பெரியாருக்கு வைத்தது பகுத்தறிவாளர் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படி இருக்கும்போது பெரியார் தன்னுடைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வழியாக செல்லுகின்ற நபர்கள் பெரியாரை பார்த்து பயந்து ஓட்டமாக ஓடிவிடுவார்களாம். ஏனென்றால், ஐயோ, இந்த நபர் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, நாம் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல் இது ஏன், எதற்கு, எப்படி என்று பல வகையான வினாக்களை போட்டு அதன் மூலம் சரியான விடைகளை கண்டுபிடிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாளர் என்று சொன்னால்
பெரியார் என்று இதனால் பயந்து ஓடுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு மரபு வழியாக தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன செய்திகளை அப்படியே அதை ஏற்றுக்கொள்வதுதான் தன்னுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள். ஆனால் பெரியார் யார் என்ன சொன்னாலும் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல் சுய சிந்தனை, தற்சிந்தனை, அந்த அடிப்படையில் அந்த செய்தியானது உண்மைதானா என்று பகுத்து ஆராய்வதுதான் அவருக்கு பெயர் பகுத்தறிவாளர் என்று சொன்னால் மிகை ஆகாது. அப்படி இருக்கும்போது அவனுடைய அம்மா அப்பாவே சில நேரங்களில் பெரியாரை பார்த்து பயந்து செல்வார்கள். ஏனென்றால் அவர் யாரு சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கி கொள்ள மாட்டார். ஒரு எடுத்துக்காட்டு, இப்ப உங்கள் தமிழாசிரியனுடைய குல தெய்வம் என்பது புத்துப்பட்டு ஐனாரப்பன். அதே போல மாணவர்கள் மாணவிகள் உங்களுடைய சொந்த பந்தம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக குலதெய்வம் என்பது இருக்காது. அப்ப தன்னுடைய அம்மாவிடம் சென்று அம்மா தன்னுடைய குலதெய்வம் என்னவென்று கேட்க வேண்டும். கேட்கும்போது நமக்கு ஏன் இந்த குலதெய்வம் என்பது வைத்திருக்கிறார்கள், வேறு எந்த சாமி இல்லையா என்று கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, தம்பி நான் பிறந்த வீட்டில் எங்களுடைய குலதெய்வம் என்பது வேறு, புகுந்த வீட்டில் நான் திருமணம் ஆன பிறகு உன்னுடைய அப்பா வீட்டினுடைய குலதெய்வம் என்பது வேறு. அதனால் அவங்க சொல்கிறார்கள் அந்த பழக்கத்தின் அடிப்படை எங்கள் வீட்டினுடைய அதாவது படையல் விழாக்கள் அனைவருமே சற்று மாற்றம் ஏற்படும். ஆனால் உங்கள் அப்பா வீட்டில் உங்கள் தாத்தா உன்னுடைய பாட்டி இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு என்று இதையெல்லாம் தான் பழகிக்கொண்டேன் என்று சொல்வார்கள். இப்போ எதற்கு அதுமாரி நம்மளுடைய தீபாவளி எடுத்துக்கொள்ளுங்க. தீபாவளி பார்த்தா அமாவாசை நோன்பு என்று சொல்வாங்க, தீபாவளி நோன்பு என்று சொல்வார்கள். அதே போல பார்த்தா அவங்களுடைய படைக்கும் போது எண்ணி செய்வாங்க, 21 காய்கள் எண்ணாமல் செய்வாங்க. அதே போல் அதிர்சம் பார்த்தா அதாவது திணை மாவில் அதிர்சம் செய்வதும் ஒரு வழக்கம், அரிசி மாவில் அதிர்சம் செய்வது ஒரு வழக்கம். கயிறு கட்டுவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கயிறு என்பது ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அப்போ அம்மாவிடம் போய் கேட்டால், அம்மா இதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பானுடைய பழக்க வழக்கத்தை நான் பயன்படுத்துகின்றேன், அதையும் நீ பயன்படுத்தி கொள்ளு என்று யாருமே சுய சிந்தனையோடும் பகுத்தறிவோடும் கேட்க மாட்டார்கள். ஒருவர் சொல்லுகின்ற வினாக்களுக்கு அவர் சொல்லுகின்ற விடைகள் தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் நாம் இன்று காலை எழுந்தது முதல் இரவு வரைக்கும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் வினாக்கள் எழுப்புவார்கள். அது சரியான விடைகள் நாம் கொடுக்க வேண்டும். சரியான விடைகள் நாம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த கருத்துக்கு சரியான ஒரு செய்தி கிடைக்கும் என்று சொல்வதுதான் இந்த தலைப்பு. இங்கே நம்ம வாங்க பார்க்கலாம், வினா விடை. இப்போ பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம். இப்போ சூழல் என்பது தம் வாழ்க்கை வாழும்போது தமக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலைமைகள் தான் சூழல்கள். இன்று என்ன சூழல்? தன்னுடைய உலகத்தையே கோர தாண்டும் ஆடிக்கொண்டிருக்கிறது கொரோனா என்ற நுண்ணுயிர் கிருமி. அப்ப முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை. பிள்ளை கேட்கிறார், மூன்றாம் அலை எப்போது வரும்? எப்போது? வினாக்கள். அந்த மூன்றாம் அலை என்பது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும், யார் என்ப வினா. அது அடுத்தது, இந்த மூன்றாம் அலையை தடுப்பதற்கான வழிமுறை என்ன? இப்ப நான் சொன்ன பாருங்க, இதுதான் சூழலுக்கு ஏற்பட்ட வினாக்கள். அப்புறம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, முதல் வினாக்கள் இந்த மூன்றாம் அலை என்பது எப்போது ஏற்படும் என்பது அக்டோபர் செப்டம்பர் சொல்வாங்க, அது விடைகள். இந்த மூன்றாம் அலை என்பது யாருக்கெல்லாம் ஏற்படும் என்று கேட்டால் குழந்தைகள் என்று கூறுகிறார்கள். மூன்றாம் வினாக்கு இந்த மூன்றாம் அலையை எப்படி தடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய சுய கட்டுப்பாடு என்று கூறுவதால், மனச்செல்வங்களே, நான் சொன்ன இந்த கருத்து
இப்ப நம் உலகத்தினுடைய சூழல்கள் அடிப்படையில் நான் வினாக்கள் எழுப்பினேன், அதற்கு நானே விடைகள் கூறினேன். அதே போல் நம்முடைய இல்லத்தில் அம்மா நீங்க எங்கேயாவது வெளியே செல்வீங்க, குமரேசா எங்கே செல்கிறாய் கேட்பாங்க. குமரேசா இன்று என்ன சமையல் செய்ய வேண்டும்? குமரேசா மின்சாரம் வந்துவிட்டதா? குமரேசா இன்று ஈபி பில் கட்டிவிட்டாச்சா என்று அம்மாக்கள் நம்மிடம் வினாக்கள் கேட்கும்போது நாம் விடைகள் கூறுவோம். இந்த வினாக்கள் எப்படி உருவாகும் என்றால் சூழல்கள் அடிப்படையில் தான் உருவாகும் என்று கூறுகிறார் தன்னுடைய இலக்கண ஆசிரியர். வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். அப்ப நான் சொன்னேன்ல, 3ஆம் மழை எந்த மாதத்தில் வரும்? அது நான் கேட்கின்ற வினாக்கள். விடைகள் என்பது செப்டம்பர் அக்டோபர். புரியுதுங்களா இல்லையா? அம்மா கேட்பாங்க, அதாவது இன்று மேகம் அளவுக்கு அதிகமாக இருளா இருக்கின்றது, குளிர்ச்சியா இருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்கள் எந்த வினாக்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழைகள் பெய்யும் என்று கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் வானிலை ஆராய்ச்சி அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்கள் தர்மபுரி, திருச்சி, கடலூர், விழுப்புரம், தேனி, நாகை போன்ற மாவட்டங்கள் மழைகள் பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி கூறுவதுதான் விடைகள். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுதலிலும் விடை அளிப்பதிலும் இருக்கிறது. இன்று மொழி என்பது தன்னுடைய கருத்தை மற்றவருக்கு தெரிவிப்பதற்கும் மற்றவர் கருத்தை நமக்கு தெரிவிப்பதற்கும் பயன்படுகின்ற மிகப்பெரிய பாலம் என்று சொன்னால் மொழி. அப்ப ஒரு மொழி செந்தமிழாக உருவாக வேண்டுமென்றால், தனிமொழியாக உருவாக வேண்டுமென்றால், மொத்தத்தில் ஒரு மொழி வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அந்த மொழியின் மூலமாக தன் உள்ளத்தினுடைய கருத்துக்களை அதன் மூலமாக வினாக்கள் எழுப்புவோம். அந்த வினாக்களுக்கு சரியான விடை அளித்தால் மட்டும்தான் ஒரு மொழியின் மூலமாக தன் கருத்தை சந்தேகத்தின் அடிப்படையில் வினாக்கள் எழுப்பும்போது அந்த வினாக்களுக்கு சரியாக விடை அளிப்பதுதான் அந்த மொழிக்கு வளர்ச்சி என்று கூறுகிறார் நம்முடைய தொல்காப்பியர். அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வினா விடை எப்போது உருவாகும் என்றால் சூழல்கள் ஒன்மா கேட்பாங்க. ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு டேஷ் டேஷ் வினாவுதல் விடை அளித்தல். இது யாரு கூறினார்னா நன்னூல் ஆசிரியர். புரியுதா இல்லையா? குறிப்பிட்டுங்க. இப்ப நம்ம அடுத்து பார்ப்பது குறுவினாக்கள் கேட்பாங்க. வினா வகைகள் எத்தனை வகைப்படும்? அவையாவை. வினா என்பது 6 வகைப்படும். 6 வகைப்படும். இது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. மீண்டும் சொல்கிறேன், வினா எத்தனை வகைப்படும்? அவை யாவை என்று கேட்டால் வினா 6 வகைப்படும். 6 வகைப்படும். குறிப்பிடுத்துங்க. அவை யாவை சொல்றேன் பாருங்க. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்ப அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க மாணவ செல்வங்களே. இப்ப நாம் பார்ப்பது, நாம் வீட்டில் எல்லா இடமும் வினாக்கள் எழுப்போம். அந்த வினாக்கள் மொத்தம் 6 வகை தான். அந்த 6 வகை வினாக்களுக்கு நான் சரியா எடுத்துக்காட்டுகள் கூறுகின்றேன். அது சரியா கவனித்துக் கொள்ளுங்க. அறிவினா பாருங்க. அறிவினா, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. இப்ப கவனிங்க. அறிவினானா, இப்ப எனக்கு ஒரு செய்தி தெரியும், எனக்கு ஒரு செய்தி தெரியும். அந்த செய்தி பிறருக்கு, என் அம்மாவுக்கோ, என் அப்பாவுக்கோ, என்னுடைய தங்கைக்கோ, என் அண்ணனுக்கோ, மொத்தத்தில் என்னுடைய உறவினருக்கு தனக்கு தெரிந்த ஒரு கருத்தை மற்றவருக்கு தெரியுமா என்று
தனக்கு தெரிந்த கருத்தை மற்றவருக்கு தெரியுமா என்று ஒரு வினாக்கள் நான் எழுப்புவேன். அதுதான் அறிவினா. இங்க ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். அப்ப ஆசிரியர் பாடம் நடத்தும் போது திருக்குறள் நடத்துறார். அப்ப திருக்குறள் இயற்றியவர் யார்? திருக்குறள் ஆண்டு யாவை? திருக்குறளுடைய அதிகாரம் எத்தனை? புரியுதா இல்லையா? அப்ப உலக பொதுமறை என்றால் என்ன? இதெல்லாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு திருக்குறளை பற்றி செய்திகள் முழுமையாக தெரியும். அப்ப இந்த உலக பொதுமறையாய் இருக்கின்ற திருக்குறளை தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ற அடிப்படையில் ஆசிரியருக்கு தெரிந்த கருத்தை தன்னுடைய மாணவருக்கு தெரியுமா என்று சோதிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வினாக்கள் தான் அறிவினா. மாணவ செல்வங்களே, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இந்த உலகத்தில் நிறைய பாருங்க, அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், செய்தி தெரியும். இப்போ எல்லாருக்கும் செல்ஃபோன் பிடிக்கும். அந்த செல்ஃபோன் எப்படி ஷேர் பண்ணுறது? இன்றைக்கி பாருங்க, தடுப்பூசி இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த தடுப்பூசியில் வந்து பல வகை இருக்குது. அப்போ கோவேக்சின், கோவிஷீல்டு சொல்கிறாங்க. இது எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? புரியுதா இல்லையா? அப்போ ஒரு தடுப்பூசிக்கு இன்னொரு தடுப்பூசிக்கும் கால அளவு என்ன? இதெல்லாம் ஒருவனுக்கு தெரியும். இது மற்றவர்களுக்கு தெரியுமா என்று நாம் வினவுவதுதான் அறிவினா. இங்க அப்ப மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டார். அப்ப ஆசிரியர் மாணவர்களுக்கு கவிதை நடத்தி முடித்த பிறகு அந்த கவிதையினுடைய உண்மையான பொருள் மாணவனுக்கு தெரியுமா என்று அவனுடைய அறிவை அவனுடைய திறனை அறியும் பொருட்டு, அவனுடைய திறனையும் அறிவையும் அறியும் பொருட்டு கேட்கின்ற வினாக்கள் தான் அறிவினா. நீங்க பார்த்திருப்பீங்க, வகுப்பறையில் நம்ம 50 மாணவர்கள் அமர்ந்திருப்பாங்க. ஆசிரியர் பாடம் நடத்திய பிறகு உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க. அந்த வினாக்கள் கேட்கும்போது தான் நடத்திய அந்த பாடத்திலிருந்து வினாக்கள் ஒரு ஆசிரியர் கேட்கும்போது அந்த வினாக்கள் ஒரு ஆசிரியர் ஏன் கேட்கிறார் என்று சொன்னால், தான் நடத்திய பாடத்தை மாணவனுக்கு நன்கு புரிந்ததா என்பதை அறியும் பொருட்டு அடிப்படையில் கேட்கின்ற ஒரு வினாக்கள் தான் அறிவினா. அப்ப மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்கும்போது அந்த மாணவன் சரியாக பதில் கூறினால் அவன் பாடத்தை முழுமையாக கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று ஆசிரியர் புரிந்து கொள்வார். இப்போ நான் கேட்குறவங்ககிட்ட, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாம் வினா எத்தனை வகைப்படும்? இப்போ மாணவ செல்வங்களே, வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ நான் வினா வகை பற்றி நான் உங்களுக்கு நடத்திய பிறகு உங்கள்கிட்ட வினாக்கள் கேட்கும்போது நீங்கள் வினாக்களுடைய விடைகள் சரியாக சொன்னால் உங்களுடைய கற்றல் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்த செய்தி. அடுத்தது அறியாவினா. இந்த அறியாவினா எப்படின்னா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. இப்போ ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர் கம்பராமாயணம் என்னும் காப்பியத்தை நடத்தியிருப்பார். அந்த காப்பியத்தை நடத்தி முடித்த பிறகு ஒரு மாணவனுக்கு கம்பராமாயணத்தினுடைய சந்தேகம் ஏற்படும் போது அந்த சந்தேகம், அதாவது தனக்கு தெரியாத ஒரு செய்தி, தான் அறியாத ஒரு செய்தியை மற்றவன் மூலமாக அறிந்து கொள்வதற்காக கேட்கின்ற ஒரு வினாக்கள் தான் அறியா வினா. அப்போ கேட்பான் மாணவன், ஐயா, கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணத்தினுடைய உட்பிரிவு யாது? கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் என்று மாணவனுக்கு ஏற்படுகின்ற சந்தேகத்தை அவன் அறிந்து கொள்வதற்காக கேட்கின்ற வினாக்களை மற்றவிடம் கேட்பதுதான் அறியா வினா. குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல். இதன் பாருங்க, அறிவினானா ஆசிரியர் மாணவன் கேட்பது. அறியாவினா என்பது மாணவன்
தன் சந்தேகத்தை ஆசிரியரிடம் கேட்பதுதான் அறியா வினா. அப்ப கேட்கிறான் ஆசிரியரிடம், இந்த கவிதையின் முழுமையான பொருள் எனக்கு சொல்லுங்க என்று கேட்பதுதான் அறியா வினா. 3 ஐய வினா. ஐயம் என்பது சந்தேகம். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுகிறது. நீ பாருங்க, அரைகுறை படிப்பு ஆபத்துக்குரியது. நாம் இன்று செய்கின்ற அனைத்து செயல்களையும் முழுமையாக சந்தேகத்தை நீக்கி முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த செய்தியினுடைய முழு அறிவு நமக்கு கிடைக்கும். நம்ம இதனுடைய சந்தேகத்தை கேட்கும்போது மற்றவன் நம்மளை பற்றி தவறாக நினைப்பானோ என்று நினைப்பது அது தேவையற்றது. இதுக்கு பார்த்துன்னு வச்சுங்களா, பாம்பு பார்த்துருப்பீங்க. பாம்பு பார்த்தா, அதாவது இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இல்லை ஒரு 5 மீட்டருக்கு எட்ட பார்த்தா ஒரு பெரிய பாம்பு ஒன்று கிடக்கும். பாம்பு பார்த்தா கயிறு அங்கே கயிறும் கிடக்கும். அப்போ கேட்பாங்க, அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ? அப்போ தன் கண்ணுக்கு தூரத்தில் ஒரு பாம்பு போல கயிறும் கிடைக்கிறது. அப்போ பார்க்குற சந்தேகம் அங்கே நீட்டாக, அதாவது மிகவும் நீளமாக கிடைக்கிறது. அது பாம்பா இருக்குமா இல்லை கயிறா இருக்குமா என்று ஒருவனுக்கு சந்தேகம் ஏற்படும் போது, ஐயா அங்கே கிடப்பது பாம்பா இல்லை கயிறா என்று தன்னுடைய சந்தேகத்தை போக்கும் விதமாக கேட்பதுதான் ஐய வினா. நீங்களும் உங்களுடைய பாடம் நடத்தும் போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தகுந்த ஆசிரியர் பெருமக்களிடம் கேட்டால் மட்டும்தான் அந்த பாடத்தின் முழுமையாக தெளிவு கிடைக்கும். அதற்கு பேர் தான் ஐய வினா. இங்க பாருங்க, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவு. என்னன்னா, ஒரு செயல் செய்கிறாங்க, செய்யும்போது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா மங்கையா மணிமேகலை அப்பாங்க 2 பெண்பால் இருக்காங்க. அந்த செயலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் வருது, இந்த இருவரில் யார் செஞ்சாங்க? ஒன்று மங்கை செஞ்சிருப்பாங்களா இல்லை மணிமேகலை செஞ்சிருப்பாங்க என்று நமக்குள்ள ஒரு சந்தேகம் தான். ஏனென்றால் இந்த இருவரில் ஒரு சிலவங்க தான் சொல்லுகின்ற செயலை முழுமையாக செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் அவனுடைய ஐயத்தை போக்கும் விதத்தில் இந்த செயலை மணிமேகலை செய்தார்களா மங்கை செய்தார்களா என்று கேட்பதுதான் ஐய வினா. கொளல் வினா என்பது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுதல். இப்ப கொளல் வினா ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா? இப்ப கொளல் என்பது, நான் ஒரு கடைக்கு போறேன், அதாவது காய்கறி கடை, மளிகை கடை, எழுதுபொருள் கடை, இப்படி இருக்கும்போது அந்த கடைக்கு கடைக்கு உள்ளே செல்கிறோம். கொளல்னா தனக்கு தேவையான ஒரு பொருள் அந்த இடத்தில் இருக்கிறதா? கொளல் என்பது நம்மனா அது பெறுதல். அப்போ கடைக்கு போனோடனே துவரம்பருப்பு இருக்கிறதா? அப்போ ஒரு கடைக்கு போகிறேன், எனக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, ரீஃபண்ட் ஆயில், கடலை ஆயில் இப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான இப்போ அது சாப்பிட்ற பொருள் இருக்கும். அப்போ போயிட்டு கடைக்காரரிடம், அண்ணே பொட்டுக்கடலையும் துவரம்பருப்பும் கேழ்வரகும் இருக்கிறதா? ஏன்னா இந்த 3 பொருளும் எனக்கு தேவை, இந்த 3 பொருள் எனக்கு தேவை. அதனால் எனக்கு தேவையான ஒரு பொருள் அந்த கடையில் இருக்கிறதா என்று கேட்பதுதான் கொளல் வினா. பாருங்க, ஜெயகாந்த் இங்க பாருங்க, ஒரு கடைக்கு செல்கிறாங்க. எந்த கடைக்கு? புத்தகத்து கடைக்கு செல்றாங்க. செல்லும்போது அங்கு அவனுக்கு தேவையான ஒரு புத்தகம் அங்க பார்த்தா புத்தக கடையில் நிறைய புத்தகம் இருக்கும். ஆனால் அந்த நபருக்கு தேவையான புத்தகம் ஜெயகாந்தன் என்ற புத்தகம். அப்ப உள்ளே செல்லும் போது புத்தக கடைக்காரர், அண்ணே அவர்களே, இங்கு ஜெயகாந்தன் என்று சிறுகதைகள் இருக்கிறதா என்று யார்கிட்ட கேட்கிறாங்க? நூலகரிடம் கேட்பதுதான் வினவுதல். இந்த நூலகத்தில் 2வது பாருங்க, கொடை வினா. இப்ப பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுதல். இந்த கொடை என்பது கொடுத்தல். இப்ப என்னிடம் ஒரு 10 புத்தகம் இருக்கு. என்னிடம் ஒரு 10 புத்தகம் இருக்கு. அந்த 10 புத்தகம் 10 புத்தகத்தை நான் மற்றவருக்கு கொடையாக கொடுக்க போகின்றேன்.
கொடையாக கொடுக்கும்போது அந்த 10 புத்தகத்தை நான் மாட்டு சென்று இந்தா வைத்துக்கொள்ளுங்க, இந்தா வைத்துக்கொள்ளுங்க, இந்தா வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நான் கொடுத்தால் அது பயனற்ற புத்தகம். ஏனென்றால் அந்த 10 புத்தகம் இருக்கு. நம்மளுடைய ஊரில் மிக மிக படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு, மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆனால் புத்தகத்தை படிப்பதற்கான அவன் கையில் புத்தகம் இல்லை. படிப்பதற்கு ஆர்வம் இருக்கு, அதிக மதிப்பெண் பெற வேண்டும் ஆர்வம் இருக்கு. ஆனால் அவனுக்கு படிப்பதற்கான அவன் இல்லத்தில் போதிய புத்தகம் இல்லை. இதனால் அவனுடைய படிப்பானது பாதியில் நின்று விடுகிறது. அப்ப புத்தகம் இருந்தால் அவன் முழுமையாக படிப்பான் என்று நான் உணர்ந்து நான் கொடுக்கின்ற அந்த 10 புத்தகமும் மிக 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 புத்தகத்தையே வாங்க முடியாத அளவுக்கு வசதி இல்லாத ஒரு நபருக்கு நாம் கண்டறிந்து இந்த புத்தகத்தை கொடுத்தால் அவருக்கு முழுமையாக பயன்படுமா என்று நாம் அறிந்து கொண்டு அவரிடம் நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு நான் 10 புத்தகம் வைத்துக்கிறோம்பா, இந்த 10 புத்தகம் கொடுக்க போறீங்க, யார் ஏழ்மையான பிள்ளைகள் என்று நான் வினாக்களை செய்து அதன் மூலம் கிடைக்கிற நபர்கள் கொடுப்பதால் கொடை வினா. ஏனென்றால் புத்தகம் வசதியான நபருக்கு நான் கொடுத்தானா அந்த புத்தகத்தை அவன்கிட்ட இருக்கிற புத்தகத்தையே படிக்க மாட்டான், தூக்கி போட்டுருவான். இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் மனச்செல்வங்களே அப்பா அம்மாவை சொல்லுங்க, உங்களிடம் அளவுக்கு அதிகமாக ஒரு பொருள் இருக்கும்போது அதை நீங்கள் மட்டும் வாரி கொடுக்கக்கூடாது. அந்த பொருளுக்கு தேவையான அதுக்கு யார் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு கொடுத்தால்தான் பயன்படும். நீங்கள் எல்லாம் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடும்போது கேக்கு வெட்டுறோம், இனிப்பு கட்டி கொடுக்குறோம், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம், நம்முடைய ரிலேஷனுக்கு கொடுக்குறோம். எல்லாருக்கும் அதனுடைய இனிப்பு கட்டியும் கேக்கும் அவங்க தினந்தோறும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கொடுப்பது தேவையற்றது. அதுவே அனாதை இல்லம், பாதுகாப்பற்ற இல்லம் இருக்கு, அங்கே போய் நீங்கள் கொடுத்தால், அங்கே போய் அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்தா அதில் பயன்படும். அப்போ கொடை என்பது நாம் ஒரு கொடுக்கின்ற பொருள் யாருக்கு பயன்படும் என்று அறிந்து கொண்டு கொடுப்பதுதான் கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவது. எடுத்துக்காட்டு பாருங்க, என்னிடம் பாரதிதாசன் கவிதையில் 2 படிகள்னா 2 புத்தகம் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுது. அப்ப ஒரு நபரிடம் பாரதிதாசன் என்ற கவிதை புத்தகம் 2 இருக்கு, அதை மற்றவருக்கு நான் கொடுக்க ஆசைப்படும் போது நான் கேட்கிறேன், தம்பி உன்னிடம் பாரதிதாசன் என்ற கவிதை நூல் இருக்கிறதா என்று கேட்கும்போது அவனை இருக்கும் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இருக்கும்போ அவனிடம் கொடுத்தால் அந்த நூல் பயன்படாது. இல்லாத நபர் கொடுப்பதான் கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுதல். இப்ப தன்னுடைய அம்மா தன்னுடைய பிள்ளையிடம் தம்பி அந்த தண்ணீர் கொண்டு வா. அப்ப ஒரு நபர் தனக்கு தேவையான செயலை செய்வதற்காக மற்றவிடம் ஏவுவதுதான் ஏவும் பொருட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் பார்த்து நம்முடைய அம்மா அப்பா நம்மகிட்ட வேலை வாங்குவாங்க, இதை எடுத்துன்னு வா அதை எடுத்துன்னு வா சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு செயலை செய்வதற்காக தன்னை அழைப்பதுதான் ஏவல் வினா. இங்கே பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்லுதல். அப்ப அக்கா இருக்காங்க, சமைக்க போறாங்க, சமைக்க போகும்போது சமையல் கூடத்தில் பார்க்கும்போது காய்கறிகளில் அவங்களுக்கு தேவையான தக்காளி பழம் சமைப்பதற்கு தக்காளி பழம் இல்லாத போது தம்பி இங்கே வா. என்ன அக்கா சொல்லுங்கள், நான் சமைக்க போகிறேன், தக்காளி சாதம் நான் செய்ய போகின்றேன், ஆனால் தக்காளி சாதம் செய்வதற்காக போய் தக்காளி இல்லாதால் நீ பக்கத்தில் இருக்கும் கடைக்கு சென்று 1 கிலோ தக்காளி வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று தனக்கு தேவையான ஒரு பொருளை தன் இல்லத்தில் இருக்கும் தம்பியிடம் அந்த செயலை செய்வதற்காக ஏவுதல் தான் ஏவல் வினா. இதில் தினந்தோறும் தம் இல்லத்தில் நடக்கின்ற ஒரு செயல், தனக்கு தேவையான ஒரு செயலை மற்றவிடம் நாம் செய்ய சொல்வதுதான் ஏவல் வினா. மனச்செல்வங்களே, நாம் இன்று உங்களுக்கு பார்த்த பாடத்தின் தலைப்பு இலக்கணம் இயல் 5 வினா வகைகள் பார்த்து முடித்தோம். இதை அழகாக தெளிவாக படித்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.